Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். அதுவும் கற்பூரவள்ளி சட்னி. கற்பூரவள்ளி இலை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போறோம். இது வந்து தோசை இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். நம்ம அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர்றதோட வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஒரு 2 பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன உருண்டை வந்து புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கினதும் அதில் வந்து இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை. அது கூடவே ஒரு 12லேருந்து 15 கற்பூரவள்ளி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தாளித்து சட்னி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான கற்பூரவள்ளி சட்னி ரெடி. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.